இன்றைக்கி வந்து நம்ம ரெசின் ஆர்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸை வந்து ஏன் கற்றுக்கிடணும், இதை கற்றுக்கிட்டதுனால என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதை கற்றுக்கிட்டு நீங்கள் ஓனாக பிஸ்னஸ்னாலும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஓனாகவே கற்றுக்கிட்டு நீங்களாகவே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓனாகவே ஒரு ரெசின் ஃப்ரேமில் வந்து gift வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்க போகிற டாபிக் வந்து வாட் இஸ் ரெசின், அதுக்கப்புறம் சேஃப்டி ப்ரிகாஷன், இந்த 2 டாப்பிக்கை வந்து கவர் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன மெட்டீரியல் வேணும், மெட்டீரியல் நாலேஜுக்காக கொஞ்சம் தியரிட்டிக்கல் கிளாஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்குள்ளே போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெசின் வந்து ஒரு கெமிக்கல் தான், அதை வந்து கிறிஸ்டல் ஃபார்மில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரெசின் ப்ளஸ் ஹார்ட்னர் ரெண்டையும் சேம் 2:1 இல்லை 3:1 அந்த மாதிரி ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கிறிஸ்டல் ஃபார்மில் வந்து அது கிடைக்கும். இதுதான் அந்த ரெசின், பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து எப்போவுமே மாஸ்க் போட்டுக்கணும். இந்த பிக்சரில் காட்டின மாதிரி ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், அதனால ஸ்டார்டிங்கில் 2 லேயர் ஆஃப் நார்மல் நம்ம மாஸ்க்கு ப்ளஸ் ஒரு கர்ச்சீப் மாதிரி இல்லை ஷால் மாதிரி கவர் பண்ணோம்னா நம்மளுக்கு அதை வந்து இந்த ரெசினையும் ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு விதமான ஸ்மெல் வரும். அது நம்மளோட ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை வந்து ப்ரெக்னென்ட் லேடி அண்டு மதர் ஃபீட் பண்ணுற லேடிஸ் வந்து பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த பிக்சரில் காட்டுற மாதிரி க்ளவுஸஸ் வந்து கண்டிப்பாக 2 கையிலையும் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா கவரில் வர க்ளவுஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த ரெசின் ஆர்ட் பண்ணும்போது வந்து ஹேரை வந்து லூஸில் விடக்கூடாது. நல்ல ஒரு போனிடெயில் ஹையில் ஒரு போனிடெயில், இல்லைன்னா ஒரு லைட்டாக ஒரு கொண்டை மாதிரி போட்டுக்கணும். அப்புறம் தேர்ட் ஒன்று வந்து பேசிக் ரெசின் மெட்டீரியல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து ரெசின் ப்ளஸ் ஹார்ட்னர். அப்புறம் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும் பார்ட் A பார்ட் Bன்னு மென்ஷன் பண்ணி இதில் லைட்டாக வந்து அழிஞ்சிடுச்சு. இதிலே வந்து 2:1 3:1 அப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸு எவ்வளோ நேரம் மெஷரிங்ஸ் எடுக்கணும், அப்புறம் எவ்வளோ நிமிஷம் மிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கும். அப்புறம் அது கிறிஸ்டல் ஃபார்மில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அந்த மாதிரி இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முதல்ல அதை வாங்கினதுக்கப்புறம் கிளியராக படிச்சுக்கோங்க. வந்து செகண்ட் ஒன்று என்னென்னா, மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்பு இல்லைனா பிளாஸ்டிக் கப்பு, இது பிளாஸ்டிக் கப்பு, பேப்பர் கப்பு, அப்புறம் இதில் வந்து சிலிக்கான் கப்பும் கிடைக்கும். அது கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, அந்த பேப்பர் கப்பு இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூன்ஸு, பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு, அப்புறம் இந்த வுட்டில் இருக்குல்ல இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே சிலிக்கான் ஸ்டிக்ஸ் எல்லாம் கிடைக்கும், அது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூடுதல் தான். ஸோ அதனால் நம்ம யூஸ் அண்ட் த்ரோ இந்த மாதிரி இதுகளே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி வெயிட்டிங் ஸ்கேல் வந்து வேணும். நீங்கள் பிஸ்னஸாக பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றை வந்து வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒன் டைம் தான் நான் பண்ண போகிறேன் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா சும்மா அந்த மாதிரி ஸ்பூன்ஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. இல்லை ஜுவல்லரி மேக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சிலிக்கான் மோல்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இது 8 இன்ச் மோல்டு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி மோல்டெல்லாம் வந்து கீ செயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ABC லெட்டர் மோல்டு வந்து இதுவும் அதே மாதிரி தான், நம்மளோட கீ செயின்ஸ் வந்து என்னென்ன லெட்டர்ஸில் வேணும், ஃபேவரபிள் லெட்டர்ஸில் வேணும் அது மாதிரி யூஸ் ஆகும். அப்புறம் இந்த மாதிரி செல்லோ டேப் வந்து யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதில் அந்த மோல்டெலாம் வந்து டஸ்ட்டு இதாக இருக்கும், படிஞ்சிருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒத்தி வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டஸ்ட்டு எல்லாமே இந்த செல்லோ டேப் இந்த இதில் வந்துடும். ஸோ அதனால் நம்மளோட அவுட்புட் வந்து நல்லா கிளியராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த செல்லோ டேப் இந்த மாதிரி டேப் வந்து யூஸ் பண்ணிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம ரெசினையும் ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போர் பண்ணும்போது வந்து இதில் வந்து பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுற ஸ்ப்ரே, இதுக்கு மாதிரி பபுள் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பிக்சரில் காட்டின மாதிரி ஃப்ளோ டார்ச்சும் யூஸ் பண்ணி நம்ம பபுள்ஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி ஃபுல்லாமே அது போர் பண்ணும்போது பபுள்ஸ் இருக்கும். ஸோ அந்த பபுள்ஸ் எதுவுமே வராமல் ஃப்ளோ டார்ச் மூலயமாவும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி பபுள் ஸ்ப்ரேயே யூஸ் பண்ணிக்கோங்க. ரேட்டும் கம்மியாக தான் வரும், மோஸ்ட்லி ஒரு 50 ருபீஸ்க்குள்ளே இது ஆகிடும். அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசினில் பிக்மெண்ட்ஸு, நம்ம கலரெல்லாம் போடுவோம்ல கலரிங், இது வந்து மைக்கா பவுடர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இதே இந்த பிக்சரில் கட்டின மாதிரி பிக்மெண்ட் இங்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம்.
என்ன கேட்டிங்கன்னா மைக்கா பவுட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதிலே கிளிட்டர்ஸ் எல்லாம் இருக்கும், அதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை யூஸ் பண்ணாலும் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது மைக்கா பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி மைக்கா பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிறது வந்து கோல்டன் ஃப்ளெக்ஸு. இது வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த சைடில் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி இதிலே வந்து கோல்டன் கலரு, காப்பர் கலரு, சில்வர் கலர்லாம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3ல் எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணலாம். என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, நான் இந்த ஒன்று தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி ட்ரை ஃப்ளவர்ஸும் வந்து கிடைக்கும், அதுவுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதில் கொடுக்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே வைக்கிற ஃபோட்டோ ஷீட் பற்றி பார்க்கலாம். ஃபோட்டோ ஷீட் எப்போவுமே வந்து 254 GSM இந்த ஃபோட்டோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோ ஷீட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 250க்கு கீழே இருக்க 250 GSM கீழே இருக்கிற அந்த பேப்பர்ஸை ஃபோட்டோ ஷீட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ரெசினில் வந்து போர் பண்ணும்போது அது நல்லா ஊறி போய் நம்மளோட அவுட்புட் வந்து நல்லா இருக்காது, ஃபோட்டோ எல்லாம் அதில் ஊறிடும். அதனால் அது எதுவும் யூஸ் பண்ணாங்க. 250 GSM இருக்கிற அந்த ஃபோட்டோ ஷீட்டில் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி லைட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரேமை வந்து பண்ணும்போது இது இன்னுமே அழகாக இருக்கும். இந்த மாதிரி இதில் வந்து இதில் ஜஸ்ட்டு பேட்ரி லைட்னா போட்டுற மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல்லாக நம்மளோட ஃப்ரேம்குள்ளே உள்ளே போயிடும். ஸோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரெசினில் மட்டுமே யூஸ் பண்ணுற மார்க்கர். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதில் இந்த மாதிரி இதில் வந்து அவுட்டர் லேயர் வந்து யூஸ் பண்ணோம்னா அழகாக இருக்கும். இது வந்து என்னோடய கோல்டன் கலரு. அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா இந்த மார்க்கரை யூஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரேம் வந்து இன்னுமே அழகுபடுத்தலாம். இதுதான் வந்து இன்சர்ட் ஷீட்டு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளோட இதில் தான் வந்து நம்மளோட லெட்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி நம்மளோட ஃப்ரேம்குள்ளே வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரேம்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லெட்டர்ஸ் இதே மாதிரி நம்ம பிக்சரில் காட்டின மாதிரியே இந்த மாதிரி இன்சர்ட் ஷீட்டு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சைடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ஒரு சைடில் வந்து லைட்டாக ரஃப்பாக இருக்கும். அந்த சாஃப்டாக இருக்க இதில் தான் வந்து பிரிண்ட் பண்ணணும். இதோட பேர் வந்து இன்சர்ட் ஷீட்டு. இதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டும் உண்டு. அது வந்து லைட்டாக அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ண மாதிரி இருக்கும் நம்மளோட இதில். இந்த மாதிரி மினி ஸ்டிக்கர்ஸும் நம்மளோட இதில் வந்து பிரிண்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். இது வந்து நம்ம பைக்லலாம் அது ஒட்டுவாங்க, பைக்லலாம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுவாங்கள்ல, அந்த பிரிண்ட் அவுட் பண்ணுற கடையில் போயிட்டு இந்த மாதிரி கேட்டோம்னா வினி ஸ்டிக்கர்ஸ்லாம் கேட்டோம்னா கிடைக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லி. இதே மாதிரி அக்ரிலிக் நேம் கட்டர் அதுவும் இருக்குது, அதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான். மோஸ்ட்லி இன்சர்ட் ஷீட்டு, டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு தான் கொஞ்சம் வந்து ரேட்டு கம்மி. இந்த மாதிரி கீ செயின்ஸ் எல்லாம் ஹோல் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ட்ரில் மிஷின் வந்து யூஸ் பண்ணணும். இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், அதனால் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணிக்கிறதுல வந்து இந்த மாதிரி பின்ஸ் எல்லாம் வரும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் திக்னஸ் வேணுமோ அதை பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ட்ரில்லர் வாங்கினீங்கன்னா இதோட இந்த மாதிரி செட் ஆஃப் பின்ஸ் வந்து வரும். ஸோ பார்த்து கவனமாக யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து இவ்வளோதான் எசென்ஷியல் திங்ஸ் ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்கு எசென்ஷியல் திங்ஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே தான்.